அஷ்டாவக்ர கீதை 3வது அத்தியாயம். அஷ்டாவக்ரர் புறப்பற்றையும் அகப்பற்றையும் நிந்தித்து ஞானியின் இயல்பை கூறுதல். அஷ்டாவக்ரர் புறப்பற்றையும் அகப்பற்றையும் நிந்தித்து ஞானியின் இயல்பை கூறுதல். முதல் பாடல். அழிவற்ற இரண்டற்ற ஏகம் என்றறிந்த தீரன் ஆகிய உனக்கு செல்வ நாட்டம் எவ்வாறு உண்டாகும்? கிளிஞ்சல் என்று அறியாததால் வெள்ளிக்காசு என்கிற பிரமை ஏற்பட்டு ஆசை உண்டாவது போல, அந்தோ ஆத்மா நான் என்று அறியாததால் புலன் விஷயங்களில் விருப்பம் உண்டாகிறது. அழிவற்ற இரண்டற்ற ஏகம் என்றறிந்த தீரனாகிய உனக்கு செல்வ நாட்டம் எவ்வாறு உண்டாகும்? கிளிஞ்சல் என்று அறியாததால் வெள்ளிக்காசு என்கிற பிரமை ஏற்பட்டு ஆசை உண்டாவது போல, அந்தோ ஆத்மா நான் என்று அறியாததால் புலன் விஷயங்களில் விருப்பம் உண்டாகிறது. 3வது அத்தியாயம். குருவாகிய அஷ்டாவக்ரர் சிஷ்யனாகிய ஜனக மகாராஜாவிற்கு புறப்பற்றையும் அகப்பற்றையும் நிந்தித்து ஞானியின் இயல்பை கூறுதல். ஒரு முமுக்ஷு அவருக்கு எப்படி புறப்பற்று ஆகிய மமகாரம், அகப்பற்று ஆகிய அகங்காரம், அகங்காரமும் மமகாரமும் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஞானி எப்படி இருப்பார்? புறப்பற்று இல்லாமல் அகப்பற்று இல்லாமல் ஒரு ஞானியின் இயல்பு, ஒரு ஞானி ஞான நிஷ்டையில் இருக்கிறவர், ஆத்ம நிஷ்டையில் இருக்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அதனுடைய இயல்பை இந்த அத்தியாயத்தில் அறிவுரை செய்கிறார். அழிவற்ற இரண்டற்ற ஏகம் என்றறிந்த தீரனாகிய உனக்கு செல்வ நாட்டம் எவ்வாறு உண்டாகும்? இந்த உலகத்தில் எல்லா செயல்களுக்கும் பின்னாடி, மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பின்னாடி ஆசையோ அல்லது பயமோ தான் அதை ஃபியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். எல்லா செயல்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய உந்து சக்தி, எரிபொருள் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த குறையை தீர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு அந்த செயல் செய்கிறோம். ஏதோ ஒரு பயம் இருக்குது, ஏதோ ஒரு பொருள் மேலே பயம் இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துருன்னு பயம் இருக்குது, அந்த பயத்தினால ஒரு செயல் செய்கிறோம். எல்லா செயல்களுக்கும் பின்னாடி ஒன்று ஆசை இருக்கும் அல்லது பயம் இருக்கும். இது அஞ்ஞானிகளினுடைய நிலைமை. சிரவணம் மனனம் செய்து ஆத்மா நான் இரண்டற்ற ஏகம், அழிவற்ற இரண்டற்ற ஆத்மாவாகிய எனக்கு, பிரம்மமாகிய எனக்கு, உருவமற்ற எனக்கு அழிவே கிடையாது, நான் சுயம்பு நிரந்தரமான ஒரு இருப்பு. அப்படி தெளிவாக குரு மூலமாக சிரவணம் மனனம் செய்து தெளிவாக தெரிந்த எனக்கு ஆத்மா நான், பிரம்மம் நான், நான் அழிவற்றவன், இரண்டற்றவன், என்னைத் தவிர வேறொரு பொருள் இல்லை, ஆத்மாவேதான் பிரம்மமேதான் எல்லா பொருள்களாக தெரிகிறது, உலகமாக தெரிகிறது, என்னை தவிர வேறொரு பொருளே இல்லை, அது எனக்கு அழிவும் கிடையாது, அழிவும் கிடையாது, என்னை தவிர வேறொரு பொருளும் கிடையாது அப்படின்னு உண்மையாலுமே நமக்கு தெளிவாக பார்க்க முடிந்தது, சிரவண மாத்திரத்தில் பார்க்க முடிந்தது அப்படின்னா, அதுக்கு அடுத்த செகண்டில் ஆசை வருவது கேள்விக்குறி. ஆசை எப்படி வரும்? என்னை தவிர வேறொரு பொருள் இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆசை வர்றதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆசைக்கு என்னை தவிர இன்னொரு பொருள் இருக்குது. பயத்திற்கு, பயம் வருவதற்கு என்னை தவிர வேறொரு பொருள் இருக்கணும், அல்லது நான் ஒரு அழியக்கூடிய இருப்பாக இருக்கணும். அழியவே முடியாத பிரம்மமாகிய எனக்கு எப்படி பயம் வரும்? என்னை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி ஆசை வரும்? இதற்கு வாய்ப்பே கிடையாது. அழிவற்ற இரண்டற்ற, அழிவற்ற அப்படின்னா பயம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆத்மா அழிவற்றது, பிரம்மம் அழிவற்றது. அதற்கு மேலே தெரியக்கூடிய உலகம் அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாமல் போயிடும், தெரியாமல் போயிடும். தெரியறது தெரியாமல் போயிடும், இருக்கிறது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும்.
அழிவற்ற ஆத்மாவாகிய நான் எனக்கு எப்படி பயம் வர முடியும்? அழிக்கவே முடியாதுன்னா எப்படி பயம் வரும்? அழிந்து போகக்கூடிய ஒரு இருப்பாக இருந்தால் தான் பயம் வரும். நான் ஒரு ஜீவன், நான் ஒரு உடல், நான் மனம், நான் அகங்காரம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பயத்தை போக்கவே முடியாது. பயம் இல்லாத மாதிரி நடிக்கலாம். எவ்வளவு இன்சூரன்ஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளவு பாதுகாப்பு வேணாலும், செக்யூரிட்டி வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும், எத்தனை இன்சூரன்ஸ் இருந்தாலும் அழியக்கூடிய ஒரு இருப்பாக, ஜீவனாக, உடலாக, மனமாக, அகங்காரமாக, ஒரு நாம ரூபமாக பிறந்து இறக்கக்கூடிய ஒரு இருப்பாக இருக்கிற வரைக்கும் பயத்தை போக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் பயத்தை போக்க முடியாது. எத்தனையோ விஷயங்களை நாம் செஞ்சு வச்சுக்கிறோம். என்ன செஞ்சாலும் இந்த பயத்தை போக்க முடியாது. அழிவற்ற இருப்பு நான் ஆத்மா, இதை அழிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பயம் உண்மையாலுமே நம்மை விட்டு நீங்கும். அடுத்து இரண்டு இருக்கிற வரைக்கும் குறை இருக்கும். நான் ஒருத்தர் இருக்கிறேன், என்னை தவிர இன்னொரு பொருள் இருக்குது. அஞ்ஞானிகளினுடைய பெர்செப்ஷன் என்னவா இருக்குது? நான் ஒரு சிறிய ஜீவன், எனக்கு இவ்வளோ வயசாகுது, இந்த உடம்பு தான் நான், என்கிட்ட இதெல்லாம் இருக்குது. என்னை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட இல்லாதது வெளியில் என்னென்னமோ இருக்குது. இப்போ பலவிதமான பொருட்கள் என்னை தவிர இருக்குது அப்படின்னு நான் பெர்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா என்னை தவிர எத்தனையோ பொருள் இருக்குது, அதெல்லாம் நான் அடைஞ்சாதான் என்னுடைய குறை தீரும். நான் இவ்வளவுதான், நான் இல்லாதது எத்தனையோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, அதையெல்லாம் நான் அடைஞ்சால்தான் என்னுடைய குறை தீரும். இப்போ என்னை தவிர வேறொரு பொருள் எனக்கு தெரிஞ்சுது, பெர்சீவ் ஆச்சு அப்படின்னா ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆசை இல்லாமல் இருக்கவே முடியாது. நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. ஆசை இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது அஞ்ஞானி சொன்னால் அது வெறும் நடிப்பு. பயம் இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு அஞ்ஞானி சொன்னால் அது வெறும் நடிப்பு, டெம்பரரி. இப்போ ஆசை இல்லாமல் உண்மையில் நாம் எப்போ ஆக முடியும் அப்படின்னா, என்னை தவிர வேறொரு பொருளே கிடையாது, ஆத்மாவே தான் எல்லாமாகவும் தெரிகிறது. உலகப் பொருட்களாக தெரிவது, நாமரூபங்களாக தெரிவது நான் தான், ஆத்மாவே தான். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான், என்னை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மட்டும்தான் ஆசை அடியோடு இல்லாமல் போகும். நான் அழிவற்றவன் அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் பயம் அடியோடு இல்லாமல் போகும். இதுதான் ஞானியினுடைய இயல்பு. இப்போ தெளிவாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. குருவாகி அஷ்டாவக்கரர் சொன்னார், சிஷ்யனான ஜனக மகாராஜா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, அழிவற்றவன் இரண்டற்றவன் உண்மையாலுமே தெரிஞ்சுக்கிட்டா அதனுடைய சைன் என்ன? உண்மையாலுமே உங்களுக்கு ஆத்மா ஞானம் பிரகாசமாயிருச்சு, நீங்கள் சொல்கிறது மாதிரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி உண்மையாலுமே உங்களுக்கு ஆத்ம ஞானம் பிரகாசமாயிருச்சு, ஆத்ம நிஷ்டை கை கூடிருச்சு அப்படின்னா அதற்கான சைன் என்னென்னா, உங்களுக்குள்ள அடி ஆழத்தில் ஆசையோ பயமோ இருக்கக்கூடாது. கோரில் ஆசையோ பயமோ இருக்கக்கூடாது. அதுதான் ஞான நிஷ்டையினுடைய ஒரு சைன், வெளிப்பாடு. நீங்கள் நிறைவாக இருக்கணும், பயம் இல்லாமல், அபயம் உங்களுக்கு கைகூடி இருக்கணும், மன நிறைவு ஆசை இல்லாமல் இருக்கணும், கோரில் ஆசை இல்லாமல் இருக்கணும். இதுதான் ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்போ ஞானி எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவாரா? அவருக்கு எந்த ஆசையுமே கிடையாது. உங்களுக்கு போண்டா வேணுமா, பஜ்ஜி வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, நீங்கள் இங்கே போகணும்னு நினைக்கிறீங்களா, அங்கே போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா எதுக்குமே சாய்ஸே இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருப்பாரா? அப்சல்யூட்டாக ஆசையே இல்லாமல் அவர் பாட்டுக்கு எதை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்குவாரா? அல்லது எது வந்தாலும், பாம்பு வந்துருச்சு, புலி வந்துருச்சு அப்படின்னா பயம் இல்லாமல் நின்றுட்டு இருப்பாரா? எதிரில் லாரி ஒன்று வருது, நான் ஆத்துமா, எல்லாமே ஆத்துமான்ட்டு பயம் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கணுமா? இதுதான் ஞானியினுடைய இயல்பா அப்படின்னா இது குழந்தைத்தனமான ஒரு புரிதல்.
ஆசை இல்லாமல் இருப்பது, நிறைவாக இருப்பது, பயம் இல்லாமல் இருப்பதெல்லாம் கோரில், எசன்ஸில், உள்ளுக்குள்ளே அடி ஆழத்தில் அந்த நிறைவும் பயமற்ற தன்மையும் ஞானிக்கு இருக்கும். சர்ஃபேஸில், ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸில் இன்னும் உடல், மனம், அகங்காரம் தாங்கி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த விளையாட்டு களம், பூமி, வாழ்க்கை, பிராரப்தம்ங்கிற இந்த விளையாட்டு களத்தில் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்பவும் இருப்பார். ஞானத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸில் எப்படி ரோல் ப்ளே பண்ணாரோ, என்னென்ன விருப்பம் இருந்ததோ, எது அவருக்கு டீ பிடிச்சதா, காஃபி பிடிச்சதா, போண்டா பிடிச்சதா, பஜ்ஜி பிடிச்சதா, ஒரு பாம்பு வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அது மாதிரி தான் இப்பவும் ஞானத்திற்கு அப்புறமும் அதே மாதிரி தான் இருப்பார். அப்போ என்ன மாற்றம்? சாய்ஸ் கொடுக்குறாரு, எனக்கு டீ தான் வேணும்னு இப்பவும் சொல்கிறாரு. இவர் ஞானின்னா எதை கொடுத்தாலும் குடிக்கணும்ல. லாரி வந்துச்சுன்னா எதுக்கு ஒதுங்கி போகணும், இவருக்கு பயம் இல்லைன்னா அப்படியே நிற்க வேண்டியதானே அப்படின்னு குழந்தைகள் தான் இந்த மாதிரி தவறான புரிதல். என்ன மாற்றம் அப்படின்னா, அவர் அடி ஆழத்தில் அஞ்ஞானியாக இருந்தபோது கோரிலேயே அவருக்கு குறையுள்ள ஒரு இருப்பாக இருந்தார். கோரிலேயே பயம், பதட்டம் இருந்தது. இப்போ ஞானியாக இருக்கும்போது அவருடைய எசன்ஸில், கோரில், அடி ஆழத்தில் உண்மையில் அவருக்கு எந்த குறையும் இல்லை, உண்மையில் அவருக்கு எந்த பயமும் இல்லை. உடல், மனம், அகங்காரத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்பவும் அது வேலை செய்து செஞ்சுட்டு போகுது. ஒருத்தர் உண்மையாலுமே பிச்சைக்காரனாக இருப்பதற்கும் ஒரு நடிகர் பிச்சைக்காரனாக நடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. வெளியிலிருந்து பார்த்தா 2 பேருமே அவங்களுடைய ஆக்ஷன்ஸு, அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். உண்மையான பிச்சைக்காரனுக்கும் பிச்சைக்காரன் மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கும் வெளியிலிருந்து பார்த்தா காஸ்டியூமு, ஆக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வேறுபாடு அவங்களுக்கு உள்ளே இருக்குது. உண்மையான பிச்சைக்காரன் உண்மையாலுமே அவர் உள்ளுக்குள்ளே குறையாக இருக்கார், அழுது கொண்டு இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை அவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கார். வெளியிலும் அழுகிறார், உள்ளுக்குள்ளேயும் அழுகிறார். ஆனால் நடிகன் வெளியில தான் அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த கதைக்களத்தினால, இந்த நிகழ்வுகள்னால, இந்த கதாபாத்திரத்தினால பாதிக்கப்படாத நிறைவான ஆனந்தமான ஒரு இருப்பாக ஒரு ஆக்டர் இருக்கார். இந்த மாதிரி தான் ஒரு அஞ்ஞானி, ஒரு ஞானி. வெளியில் பார்க்கும்போது 2 பேருமே காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு கேட்டால் ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது நடந்தால் பயப்படுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. பாம்பு வந்தால், புலி வந்தால் அஞ்ஞானியும் ஒரே மாதிரி இருக்கார், ஞானியும் ஒரே மாதிரி இருக்கார். எங்கே வித்தியாசம் அப்படின்னா, அவர்களுடைய கோர் எசன்ஸில் அஞ்ஞானி தான் தனிப்பட்ட ஜீவன், எனக்கு இவ்வளோ குறை இருக்குது, வாழ்க்கையை பற்றின பயம் இருக்குது, குறையினாலையும் பயத்தினாலையும் கோர்லேயே பாதிக்கப்பட்ட ஒரு இருப்பாக அஞ்ஞானத்தினால அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அழுது புலம்பி கொண்டிருக்கிறார். சம்சாரத்தினால பாதிக்கப்பட்டவராக, பந்திக்கப்பட்டவராக ஒரு அஞ்ஞானி இருக்கிறார். அதுவே ஒரு ஞானி வெளிப்புறத்தில் பிராரப்தத்தின்படி, கதைக்களத்தின்படி என்னென்ன ரோல் ப்ளே பண்ணணுமோ அதெல்லாம் அதே மாதிரி வெளிப்புறத்தில் பண்ணிட்டு, ஆனால் ஞானத்தினால உள்ளுக்குள்ளே நிறைவான ஒரு இருப்பாக, ஆத்ம நிஷ்டையில், ஞான நிஷ்டையில் பயமற்ற ஒரு இருப்பாக, அழிவற்ற இரண்டற்ற இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். நிம்மதியாக இருந்துகிட்ருக்கார். கோரில் தான் வித்தியாசமோ தவிர வெளியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. கதைக்களம் பிராரப்தத்தின்படி என்னென்ன பண்ணணுமோ, எப்படி வாழணுமோ வாழ்ந்து விளையாடி கொடுத்துட்டு போகிறார். ஞானிக்கு இந்த வாழ்க்கை ஒரு லீலை, விளையாட்டு. விளையாட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எப்படி விளையாடணும்னு இந்த சமுதாயத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதன்படி அவர் விளையாடிட்டு இயல்பாக அந்த விளையாட்டினால் பாதிக்கப்படாமல் இருப்பவர் ஞானி. விளையாட்டை உண்மையினே எடுத்துக்கிட்டு அதனால் ஆழமாக பாதிக்கப்படுபவர் அஞ்ஞானி. இப்போ இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாமல் இருப்பார், பயம் இல்லாமல் இருப்பார் அப்படின்னா எந்த இடத்துல, எங்கே அப்படின்னா எசன்ஸில், கோரில். வெளிப்புறத்தில் என்னென்ன பண்ணணுமோ, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சரியான ஒரு சாய்ஸோ அதை ஞானி எடுத்துக்கொண்டு தான் இருப்பார். இந்த அத்வைத ஞானத்தை தினசரி வாழ்க்கையில் கதை களத்துக்குள்ளே கொண்டு வர்றதற்கு நாம் ட்ரை பண்ணக்கூடாது. அத்வைத ஞானத்தை நம்மளுடைய எசன்ஸில், கோரில் வச்சுக்கணும்.
எப்படி ஒரு ஆக்டர் நடிக்கும்போது அவருடைய சொந்த பர்சனாலிட்டியை இந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இப்போ கமலஹாசன் சப்பானியாக நடிக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ளே சப்பானியாக மட்டும்தான் இருக்கணும். கமலஹாசன் தன்னுடைய அறிவையும் உண்மையான பர்சனாலிட்டியும் இந்த சப்பானிக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னா அந்த கதாபாத்திரம் கெட்டுவிடும். இப்போ டைரக்டர் திட்டுவார், நீங்கள் அந்த கதாபாத்திரமாக மட்டும் இருங்க, உங்களுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டியெல்லாம் இங்கே கொண்டு வராதீங்க. அந்த மாதிரி ஞானத்தை, அத்வைத ஞானத்தை இந்த உடல் மனம் அகங்காரம் இந்த கதாபாத்திரத்திற்குள்ளே நாம் கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடாது. ஆத்மா அசைவற்றது, அது அசங்கன், சலனப்படாமல் இருக்குது, பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்குது, சுயம்புவாக இருக்குது, சலனம் இல்லாமல் மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. அது ஆத்மாவினுடைய குவாலிட்டி. அதை நான் மனசுக்கும் உடலுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் அது தவறு. உடம்பு அப்படிங்கிறது அசைஞ்சு கொண்டே இருக்குது, அசைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது உயிரோடு இருக்க முடியும். நான் ஆத்மா, அதனால நான் அசையாமல் செவுத்தை பார்த்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், ஸ்டில்லாக இருப்பேன்னு உடம்பு மேலே ஆத்மாவினுடைய குவாலிட்டிஸை நாம் திணிக்க நினச்சா அது உடம்பு கெட்டுவிடும். அது அவசியம் இல்லாதது. ஆத்மாவில் எந்த விருத்தியும் கிடையாது. அது மாதிரி என் மனசுலையும் நான் எந்த விருத்தியும் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். மனம் அப்படிங்கிறது அது எண்ணங்கள், அது யோசிக்கும், அதுக்கு மெமரி இருக்குது, கற்பனை இருக்குது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், அனலைஸ் பண்ணும். இது மனசனுடைய ஒரு குவாலிட்டி. நான் ஆத்மாங்கிறது எதையும் யோசிக்காமல் இருக்கும். அப்போ இந்த மனசையும் நான் அதே மாதிரி வச்சிருப்பேன்னு ட்ரை பண்ணால் மனம் கெட்டுவிடும். இப்போ அந்த மனசை வச்சு எப்படி உடம்பு ஸ்டில்லாக நான் 2 வருஷம் உட்காந்துட்டு இருந்தேன்னா செத்து போயிடுவேன். எல்லா பார்ட்ஸும் அழுகிரும், இறுகிரும். அப்புறம் அவர் ஒரு 2 பேர் தூக்கிட்டு தான் போக முடியும். ஆத்மா மாதிரி நான் ஸ்டில்லாக இருக்கிறேன்னு உட்காந்து ட்ரை பண்ணால் எல்லா மசில் ஜாயிண்ட்டும் கெட்டுரும். அந்த மாதிரி ஆத்மா மாதிரி நான் எதையுமே யோசிக்காமல் மைண்டையே யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மைண்டு கெட்டுவிடும். அதுக்கப்புறம் அந்த மைண்டை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ ஆத்ம ஞானம்ங்கிறது நம்மளுடைய எசன்ஸ் கோரில் வச்சுக்கணும். உடல் மனம் அகங்காரத்தை அது எப்படி, அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் மேனுவல் இருக்குது. உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணணும், மனசை எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும், அகங்காரத்தை எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணுமோ அது போக்கில் அதை நாம் விட்டுறணும். சப்பானியாக இருக்கணும், கமலஹாசனாக இருக்கணும். ஆத்மாவினுடைய குவாலிட்டிஸை எல்லாம் உடல் மனம் அகங்காரம் வாழ்க்கையில் கொண்டு வந்து இறக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. உடல் மனம் அகங்காரத்தினுடைய குறைகளை எல்லாம் ஆத்மா மேலே தூக்கி சூப்பர் இம்போஸ் பண்ணக்கூடாது. இப்போ கமலஹாசன் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா சப்பானி மாதிரி நடக்கக்கூடாது, சப்பானி மாதிரி பேசக்கூடாது. ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார், அவங்களுடைய ஒய்ஃபு பிள்ளைங்க கிட்ட சப்பானி மாதிரி பேசக்கூடாது. அது அந்த நடிக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கேரக்டராக இருக்கணும். சப்பானியை கொண்டு வந்து தன் மேலே போட்டுக்கக்கூடாது. நடிக்கும்போது தன்னை சப்பானிக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்போ ஒரு ஞானி இயல்பாக எப்படி தினசரி வாழ்க்கையில் வாழ்கிறார், ஞானத்தை அவர் உள்ளே வச்சுக்கிறார். நான் நிறைவானவன், என்னை தவிர இங்கே எதுவுமே கிடையாது, எனக்கு ஆசையும் கிடையாது, பயமும் கிடையாதுங்கிற இந்த ஆத்மாவனுடைய குவாலிட்டி ஆனந்த ஸ்வரூபமாக அவர் உள்ளுக்குள்ளே இருக்கார். அது அவருடைய ஒரிஜினல். கமலஹாசன் கோரில் கமலஹாசனாக இருக்கார், ஆனால் நடிக்கும்போது சப்பானி மாதிரி நடிக்கிறார். ஞானி உடல் மனம் அகங்காரம் தாங்கி பிராரப்தத்தின்படி அவர் நடிக்கும்போது, இந்த லீலையில் நடிக்கும்போது உடல் மனம் அகங்காரம் அது எப்படி நடிக்கணுமோ அதே மாதிரி இருக்கார், உள்ளுக்குள்ளே நிறைவாக இருக்கார். உடல் மனம் அகங்காரத்தில் இன்னும் குறை இருக்குது, கேன்சர் இருக்குது, வியாதி இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது. அகங்காரத்தில் சின்ன அகங்காரம் பெரிய அகங்காரமாக இருக்குது. அதையெல்லாம் தூக்கி தன் மேலே, ஆத்மாவில் தன் மேலே போட்டுக்கிட்டு கஷ்டப்பட மாட்டார். ஆத்மாவினுடைய குவாலிட்டிஸை உடல் மனம் அகங்காரத்துக்குள்ளே கொண்டு போகணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்டில்லாக உட்காந்துக்கணும், மனசை யூஸ் பண்ணவே கூடாது, அகங்காரமாக ரோல் ப்ளே பண்ணவே கூடாது அப்படின்னு ஆத்மாவை இந்த உடல் மனம் அகங்காரத்துக்குள்ளே கொண்டு போக, ஆத்மாவுடைய குவாலிட்டிஸை இதன் மூலமாக வெளிப்படுத்தணும்னு அவர் ட்ரை பண்ண மாட்டார். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கமலஹாசனாக வீட்டில் இருக்கட்டும், சப்பானியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கட்டும், ஆத்மாவாக எசன்ஸ் கோரில் இருக்கட்டும்,
உடல் மனம் அகங்காரம் அதனுடைய ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸில் எப்படி இந்த சமுதாயத்தின் ரூல்ஸ் படி, இந்த ஃபிசிக்கல் லாஸ் படி, மெயின்டெனன்ஸ் மேனுவல் படி ஒரு கிரவுண்டுக்குள்ளே ஒரு விளையாட்டு விளையாடணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதன்படி உடல் மனம் அகங்காரம் விளையாடிட்டு போகட்டும். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கோரில் நான் ஆத்மாவாக ஆசை இல்லாமல் நிறைவாக பயம் இல்லாமல் இருக்கிறேன். ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் உடல் மனம் அகங்காரத்தில் நான் எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடுறேன். அப்போ எல்லாரும் சந்தோஷம், வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். கமலஹாசன் வீட்டுக்கு போய் கமலஹாசனாக இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கமலஹாசனாக இல்லாமல் சப்பானியாக இருந்தால் டைரக்டர் கோ ஆக்டர்ஸ்க்கெல்லாம் சந்தோஷம். இப்போ ஞானி உள்ளுக்குள்ளே நாம் ஆத்மாவாக இருந்து நமக்கு சந்தோஷம், ஞானிக்கு நிறைவு. வெளியில் உடல் மனம் அகங்காரமாக இருக்கும்போது அதனுடைய ரோல் பிளேவை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம். ஞானத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் அவர் அப்பாவாக இருக்கார், ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கார், அண்ணனாக இருக்கார், தம்பியாக இருக்கார், அதனுடைய ரோல் பிளேயை பெர்ஃபெக்டாக பண்ணுறார். இல்லை நான் ஞானி, நான் எந்த ரோல் பிளேயும் பண்ண மாட்டேன், எனக்கு ஆசை கிடையாது, பயம் கிடையாது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆத்மாவனுடைய குவாலிட்டிஸை உடல் மனம் அகங்காரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. உடல் மனம் அகங்காரத்தை ஆத்மா மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இறுதியாக இந்த 3வது அத்தியாயத்தில் அஷ்டாவக்கரர் புறப்பற்றியும் அகப்பற்றியும் நிந்தித்து ஞானியின் இயல்பை கூறுதல், அழிவற்ற இரண்டற்ற ஏகம் என்றறிந்த தீரனாகிய உனக்கு செல்வ நாட்டம் எவ்வாறு உண்டாகும்? கிளிஞ்சல் என்று அறியாததால் வெள்ளிக்காசு என்கிற பிரமை ஏற்பட்டு ஆசை உண்டாவது போல, அந்தோ ஆத்மா நான் என்று அறியாததால் புலன் விஷயங்களில் விருப்பம் உண்டாகிறது. உண்மை சரியா தெரியாமல் இருந்தால் தான் ஆசை, நம்மளுடைய அடி ஆழத்தில் கோரில் ஆசை இருக்கும். உண்மையை சரியாக நாம் பார்த்துட்டோம், இருக்கிறதெல்லாம் நான் தான், ஆத்மாதான், பிரம்மம்தான் எல்லாமாகவும் தெரிகிறது அப்படின்னு தெளிவாக சிரவணம் மனனத்தின் மூலமாக ஐயம் திரிபு இல்லாமல் தெளிவாக நாம் பார்த்தா போதும். ஆசை தன்னைத்தானே விலகிவிடும், இருக்காது. ஆசை நாம் அடக்க தேவையில்லை. கையையும் காலையும் மடக்கிட்டு மனசை அடக்க இறுக்கமாக இருக்க தேவையில்லை. தெளிவாக பார்த்தால், இருக்கிறத இருக்கிறபடிக்கு பார்த்தால், ஒரு பொருள் தான் இருக்குதுன்னு தெளிவாக பார்த்தா ஆசை இயல்பாகவே ஆர்கானிக்காக நேச்சுரலாக ஆசை இல்லாமல் போயிடும். வேர்லேயே ஆசை இல்லாமல் போயிடும். காணல் நீர் தான் இருக்குது, அங்கே தண்ணி இல்லைன்னு நாம் தெளிவாக பார்த்துட்டோம்னா திரும்பவும் அதை நோக்கி நாம் ஓட மாட்டோம். தூரத்திலிருந்து பார்க்குறதுக்கு ஏதோ திராட்சை மாதிரி இருந்தது, ஆசை இருந்தது, பக்கத்தில் டச் பண்ணி பார்த்தா இது வெறும் பிளாஸ்டிக்னு தெரிஞ்ச அந்த கணமே ஆசை இல்லாமல் போயிடும். ஏதோ உலக பொருட்கள் என்னென்னமோ விஷயங்கள் என்னென்னமோ இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தால் இது வெறும் ஆத்மா தான், பிரம்மம் தான், நான் தான், என்னுடைய எசென்ஷியல் நேச்சர் ஆத்மா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களினுடைய எசென்ஷியல் நேச்சர் அதே ஆத்மா பிரம்மம். நானே தான், என்னுடைய எசன்ஸை தான் எல்லாத்தினுடைய எசன்ஸாக இருக்குது, எதை தொட்டாலும் என்னைத்தான் நான் தொடுகிறேன் அப்படின்னு தெளிவாக நாம் பார்த்துட்டோம். தெளிந்த ஞானத்தின் மூலமாக ஞான பார்வையினால் பார்த்தோம் அப்படின்னா ஆசை நேச்சுரலாக இல்லாமல் போயிடும், பயம் நேச்சுரலாக இல்லாமல் போய்விடும். இதைத்தான் அஷ்டாவக்கரர் அறிவுரை செய்கிறார். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.